Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது SSC கான questions தான். So ஒரு செஷனும் வந்துட்டு you have question papers discussed. So எல்லா செஷனுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து பாருங்க. So என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத you have to take notes. Okay, நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டவுட்ஸ் கேட்கறதோ இல்ல கொஸ்டின்ஸை வந்துட்டு நீட்டா நீங்க அனுப்புறது தட்ஸ் ரியலி குட் பிகாஸ் நீங்க வந்துட்டு வீடியோவை கம்ப்ளீட்டா பாக்குறீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இதே வந்து கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா யூ வில் ஃபைண்ட் டிஃபரன்சஸ் இன் யோர் செல்ஃப். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற எந்த இடத்துல நீங்க லேக் ஆகுறீங்களோ அந்த இடத்துல வந்து ட்ரை டு பில்ட் இட். ஓகே, ஸோ பில்ட் பண்றது எல்லாம் ப்ராக்டிஸ்ல இருக்கணும், ரிவிஷன்ல இருக்கணும். ஸோ அந்த விஷயம் நமக்கு மறக்காது அண்ட் ஸ்பீட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ இதுக்காக தான் இதை வந்து ரொட்டீனா நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் கண்டினியூட்டி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேயா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வி ஹேவ் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி பாருங்க. உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சுன்னா ஓகேயா? ஸோ அப்படி இல்ல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு ஃப்ரேஸுமே நீங்க செக் பண்ணணும். சரியா? ஸோ ஃப்ரேஸ் எலிமினேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது கடைசியில எங்க தப்பு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சரியா? இங்க பாருங்க, the farmers. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு the பக்கத்துல என்ன தேவை, ஒரு noun தேவை and we have a noun. okay, but then it is in plural. farmers சொல்லியிருக்காங்க where promised that their fertile lands. அப்போ இந்த தேர்ன்றது farmers which is plural in form தான் கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்ல you don't have error. next donated to the government will be putting to use and developed as a modern city. அப்போ சொல்லும் பொழுது எல்லாமே பாஸ்ட்ல தான் இருக்கு. பட் இங்க சொல்லும் பொழுது மோடல் வில் யூஸ் பண்ணிருக்காங்க, மோடல் வேர்ப், அதுக்கப்புறம் பி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் பர் ரூல் பாத்தீங்கன்னா மோடல் வேர்ப் இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ அந்த பேஸ் ஃபார்ம் பியா இருக்கு அப்படின்னா ஸோ அது பக்கத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க, V3 யூஸ் பண்ணுவீங்க. அப்போ V1 ஃபார் புட். ஓகே, ஸோ புட்ன்ற வேர்டுக்கு V2 என்ன வரும், நம்ம அதே புட் தான் சொல்லுவோம். சரியா? ஸோ V3 என்ன சொல்லுவோம், அதே புட் தான் நமக்கு வரும், which will not change. ஓகே, புட்டட்ன்ற வேர்ட் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி கட்டுனா கட்டுனா நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். வேற இங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா will be put to use and developed as a modern city. So you have an error in the second phrase. So option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கீனா நோட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது வரையும் நீங்க கண்டுபிடிக்கும் பொழுதே ஓகே உங்களால வந்துட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா எக்ஸாம்ல அதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நார்மலா பார்க்கும் பொழுது பேப்பர்ஸ் ரிவிஷன் பண்றீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டூ யூஸ் நம்ம 2 பக்கத்துல பேஸ் ஃபார்ம் அண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு ஃப்ரேஸை கனெக்ட் பண்ணிருக்கணும். ஸோ இங்கேயும் வந்து பாஸ்ட் இருக்கணும், இங்கேயும் வந்துட்டு நமக்கு டெவலப்டுன்ற பாஸ்ட் இருக்கும். as a பக்கத்துல you have city which is a noun. okay, so என்ன city, adjective, modern city ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரியா? next one. ஸோ பேப்பர் போட்டுட்டு ரிவிஷன் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ல ரிவிஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், மை எல்டர் பிரதர் இஸ் பிளானிங் டு கோ அப்ராட் as soon as he will be retired in December next year. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு, சென்டென்ஸோட மீனிங் என்னவா இருக்கு. டென்சஸ்க்கு வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு நல்லாவே புரியும். சரியா? ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா நடக்க போகுது அப்படின்னும் பொழுது நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்துட்டு சிம்பிள் ப்ரெசென்ட் பார்த்துருக்கும் போது தெரியும் டெஃபினட்டா நடக்க போற ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷனுக்கு வில் யூஸ் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகேயா? ஸோ அது கூட நான் சொல்லியிருப்பேன், லைக் ஒரு கேர்ள் வந்து லைக் ஷீ சிங்ஸ் இன் பர்டிகுலர் கான்சர்ட் இந்த நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ சிங்ஸ்ன்னு நம்ம சொன்னா இங்க சிம்பிள் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்றோம். புரியுதா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல டெஃபினட் ஆக்ஷனை சொல்ல போறோம். இங்க என்ன சொல்லிட்டாங்க, மை எல்டர் பிரதர் இஸ் பிளானிங் டு கோ அப்ராட். ஓகே, ஸோ ஹி இஸ் பிளானிங் விச் இஸ் present continuous is planning ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ present continuousக்கு நம்ம டைம் ஃப்ரேம் எப்போ ப்ரெசென்ட்லயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். as soon as எப்போ நடக்க போகுது, இது he will be retiresனா ஃபியூச்சர் ஆயிரும். ஓகேயா? ஸோ இங்க என்ன வரும் நமக்கு, he retires in December next year. okay, so which is the definite action which is going to happen in the future. so what has to come here, இது full phrase மே நமக்கு வராது, which is
Okay, so இங்க வந்து retires which is simple present ஓட verb தான் யூஸ் பண்ணோம். As soon as he retires in December next year. புரியுதா? So அந்த particular chapter wise ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு இங்க வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டியா ஏன் அந்த verb யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியும். ஓகேயா? ஸோ இங்க ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த as soon as possibleன்ற phrase என்ன மீனிங்? ஸோ இது எல்லாம் சொல்லும் பொழுது இங்க ஏன் இப்படி வருது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேயா? ஸோ next one is widows by far outnumber widowers. Okay, so widows are more. Okay, so widows அப்படின்னா யாரு? Women. Okay, so women வந்து without husbands அப்படின்னு சொல்லலாம். Widowers are man without wives அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். Okay, so இங்க வந்து widows அதிகமா இருக்காங்க. By far outnumber-ஆ இருக்காங்க. Widowers விட அப்படின்னு சொல்றாங்க. Because யூஸ் பண்ணா you're trying to convey a reason behind that because studies என்ன சொல்லுது so studies plural so showன்ற plural verb கொடுத்திருக்காங்க that women live longer than men okay so women வந்து longer than men அப்படின்னு இருக்கிறதுனால தான் widows அதிகமா இருக்காங்கன்னு சொல்றாங்க and tend okay so இப்ப and யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் so plural verb இங்க இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கமும் plural verb தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இங்க phrase கொடுத்திருக்காங்க அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க show சொல்லியிருக்காங்களா show that women live longer than men so this is one phrase and tend why is this plural verb used same நம்ம ரெண்டு பக்கமும் phrase வந்து கனெக்ட் பண்றோம் so study வந்து ஒன்னு இந்த மாதிரி லாங்கரா இருப்பாங்க and tend to marry men older than them okay so அவங்களை விட அதிக வயசுல இருக்கிற ஒரு மென்னை கல்யாணம் பண்றதுனால இந்த மாதிரி விஷயம் widows தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா so எல்லாமே நமக்கு கரெக்டா தான் இருக்கு இங்கேயும் plural verb andன்ற conjunction is connecting okay so you don't have any error which is option 4 தான் கரெக்டான ஆன்சர் so இதுக்கு தான் ஒரு ஃப்ரேஸையும் செக் பண்ண சொல்லி சொன்னேன் சரியா ஸோ கம்ப்ளீட்டா ரீட் பண்ணும்போது தப்பு இருக்க மாதிரியே இருக்கலாம் ஓகேயா பட் ஆனா ஆக்சுவல் மீனிங் என்னது ஸோ அதோடைய கண்டென்ட் என்னது அப்படின்னு புரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு தப்பு வராது ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் அண்டர்லைன்ட் பார்ட் ஸோ அண்டர்லைன் பார்ட் நீங்க பார்க்கும் பொழுது முன்னாடி இருக்க சென்டென்ஸும் நமக்கு சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணும் சரியா ஸோ அட் த போர்ட் மீட்டிங் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் டைரக்டர் started abusing at each other okay so abuse பண்றாங்கன்னா ஒருத்தர் திட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா okay so இங்க started ன்னு சொல்லிருக்காங்க companies director so all board meeting okay sorry at the board meeting னா அந்த மீட்டிங்ல நடக்குது யாரு all members of what companies directors அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா okay so இங்க started which is V2 இங்க ஏதாவது மாற்றம் இருக்கா no change so அங்க எதுவும் நமக்கு சொல்றதுக்கு இல்ல so abusing at each other ன்னு கொடுத்திருக்காங்க இங்க abusing each other ன்னு கொடுத்திருக்காங்க abusing at all others abusing from so first of all from எப்போ யூஸ் பண்ணுவோம் so அது ஈஸியா எடுத்துடலாம்ல அதுக்காக சொன்னேன் ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போறோம் அப்படின்னா அதாவது from சொன்னீங்கன்னா நீங்க to சொல்வீங்க சரியா so எங்க இருந்து அந்த ஆரம்பம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வந்து ஜஸ்ட் திட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க ரெண்டு பேருக்குள்ள so திட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம from யூஸ் பண்றதுக்கான அவசியமே இல்ல ஓகே சோ அடுத்தது பாத்தீங்கன்னா at all others அப்படின்னு கொடுத்திருக்காங்க சி சோ ரெண்டு பேரு மாத்தி மாத்தி திட்டிக்கும் பொழுது நம்ம வந்து each other வந்து they are like abusing themselves ன்னு சொல்ல முடியும் சரியா சோ இங்க வந்து at all others ன்ற phrase வந்து it is not needed where இங்க வந்து சொல்லும்போது directors started abusing just each other atன்ற preposition அங்க வரணும்னு அவசியம் இல்ல abusing சொன்ன பிறகு நம்ம each otherன்ற வேர்டே நம்ம போட முடியும் சரியா சோ இங்க வந்து more possibility is option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் சோ இந்த மாதிரி விஷயம் ஓகேயா சோ இது வந்து நீங்க prepositions இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ இல்லையோ ரீடிங் நல்லா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா நமக்கு preposition அங்க வருமா வராதான்றது நமக்கு தெளிவா தெரியும் சரியா சோ பிளைண்டா என்னடா இது at வர மாட்டேங்குது from வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம் இந்த preposition fromக்கும் atன்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பட் தென் sentence can be framed with this ன்னும் பொழுது அதுக்கு நம்ம நார்மல் ரீடிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே சில விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் சரியா let's move to the next question so Lata was so excited about the holiday trip that she was keenly looking into it ஓகேயா so இங்க வந்து phrases கொடுத்திருக்காங்க so நார்மலா looking into something அப்படின்னா அந்த phraseக்கு என்ன மீனிங்னா to try to do something okay to do or try to find something அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் looking into அப்படின்னும் பொழுது looking after அப்படின்னா என்ன அர்த்தம் take care of
something. Okay, you're taking care of something இல்ல someone, I'm looking after my grandmother, grandfather அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க? லுக்கிங் டவுன் ஆன். ஓகே, ஸோ டவுன்வர்டா நீங்க வந்து ஒரு வியூ பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? லுக்கிங் டவுன் ஆன் அப்படின்னு சொல்லலாம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு, ஓகே, விச் இஸ் தேர்ட் ஒன். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ எக்ஸ்பெக்ட் சம்திங். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் I'm looking forward to this particular thing, that this particular thing will happen அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது தான் இங்கே டு எக்ஸ்பெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன நம்ம போட முடியும்? ஸோ லதா வாஸ் எக்ஸைட்டட். ஸோ எக்ஸைட்டடாக இருக்கும் about the holiday trip that she was keenly looking forward toன்றது தான் சொல்ல முடியும். looking forward to it. Okay, which is option 3 because she is expecting for the particular holiday trip ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். Okay, so next one is the same underlined part. So peer pressure. What do you mean by peer pressure na? ஒரு strong influence இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்லலாம். So might has. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இங்கே வந்து you have the error. So no improvement வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா modal verb தானே might. So modal verbs நமக்கு நல்லா தெரியும்ல, can, could, shall, should, may, might இதெல்லாம் வரும். ஓகேயா? ஸோ அது பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் verbs. ஸோ have ஃபார்ம்ஸ்ல எது பேஸ்? have தான் பேஸ். அப்போ இங்கே has கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நோ இம்ப்ரூவ்மெண்ட் வராதுன்னு சொன்னேன். ஸோ அடுத்து இங்கே மே பக்கத்தில் ஹேவ் இருக்கு. இமீடியட்டா அடுத்ததையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பி இருக்கு. ஸோ பி பக்கத்தில் நமக்கு V3 கொடுக்கல. அப்போ தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. இங்கே இருக்கு. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீல் கண்டினியூ. a significant impact within என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துக்கு கூடன்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இம்பேக்ட் ஆன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இம்பேக்ட் ஆனா ஒரு விஷயத்துக்கு மேல, வித்னா அது உடன். ஓகேயா? ஸோ அது கூட நம்ம வச்சிருக்கிறது. ஸோ இங்க சென்டென்ஸ் என்ன கண்டினியூ பண்ணுது? ஸோ peer pressure might have a significant impact on youngsters. Okay, it's not with, it is on youngsters and older adults alike. Okay, so அவங்க மேல அந்த விஷயம், அந்த strong influence இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. not with will not come. so prepositionல on. so எது மேல? youngsters மேலயும் இல்லனா the old adults மேலயும் இருக்கிற ஒரு influence பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன நமக்கு ஆன்சர் வரும்? which is option 1 is the right answer. so எப்போ எந்த preposition யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? நார்மலா impact on அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஸோ அதுவும் ஒன்று இருக்கு. ஓகேயா? ஸோ இங்கே வந்து கான்டெக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றதும் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி இருந்தா என்னன்னு சொல்லியிருக்கேன். பாரா ஜம்பிள்ஸை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது யூ ஹாவ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ் பட் தென் இட் இஸ் நாட் அரேஞ்ச்டு ப்ராப்பர்லி. சரியா? பட் சென்டென்ஸ் புரோக்கனா இருந்துச்சுன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்லியிருந்தேன். சரி, ஸோ இப்போ இங்க நமக்கு என்ன க்ளூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம ப்ரொனவுன்ஸ் வந்து தேடணும். சரியா? ஸோ ப்ரொனவுன்ஸ் தேடுறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தரை பத்தி பேசும்பொழுது தான் அவங்கள ஹீ ஆர் ஷீ இல்ல இட்டுன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ ஆல்ரெடி அந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடக்டரியா வராது. ஸோ அந்த விஷயத்த நம்ம தேடுவோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது நீங்க அது சேம் வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதை தான் நம்ம we are gonna do. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். த மான்யூமெண்ட். ஓகே, ஸோ யூ ஹேவ் ஆர்டிகல் த. ஸோ ஏ இல்லாட்டி ஆன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்லலாம். ஓகே, ஸோ இட் கேன் பி எனி திங். ஓகே, a or an யூஸ் பண்ணும்போது it can be anything, but then the யூஸ் பண்றீங்க அப்படின்னா you have to be specific. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம பேசியிருக்கணும். ரொம்ப பர்டிகுலரைஸ்டாக வில் பி ஸ்பீக்கிங். ஸோ ஆர்டிகல்ஸ் கிளாஸ் நான் எடுத்துனதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இங்கே தன்ற ஆர்டிகல் இருக்குன்னா இந்த மான்யூமெண்ட் பற்றி என்ன மான்யூமெண்ட்ன்ற பேர் நமக்கு பேராகிராஃப் உள்ள இருக்கும். அப்போ இது இன்ட்ரடக்டரி சென்டென்ஸா வர வாய்ப்பு இல்லை. சரியா? ஸோ இதை நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், okay, so Kastner Range National Monument. Okay, so this is the name of the monument. அப்போ அந்த monument ன்னு சொல்ல தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். Okay, so this can be the introductory statement. So let's continue. So இங்கேயும் the monument தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஆரும் இன்ட்ரடக்டரியா வராது, பியும் இன்ட்ரடக்டரியா வராது. இட்டுன்ற ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மான்யூமெண்ட்னும் பொழுது அதை இட்டுன்னு தான் சொல்ல முடியும். புரியுதா? ஸோ அப்போ இட்ஸ் சிங்குலர் ஆல்சோ. ஸோ இட்டு தான் சொல்வீங்க. அப்போ எஸ்ஸும் இன்ட்ரடக்டரியா வராது. அப்போ விச் இஸ் த இன்ட்ரடக்டரி சென்டென்ஸ்? Q is the introductory sentence. அப்போ third option நம்ம eliminate பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்ல முடியும்? இப்போ Q சொல்றீங்கன்னா first read the particular sentence. அப்போதான் அடுத்தது என்ன சொல்ல முடியும்னு தெரியும். Kastner Range National Monument is a national monument in El Paso County, Texas that covers 6,672 acres, which is 27 kilometers. Okay, of the Franklin
mountains. So இந்த particular placeல இருக்க ஒரு monument பத்தி பேசியிருக்காங்க. அது எவ்வளவு acres இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. Okay, the monument, a former weapons testing range இருந்திருக்கு, is a part of Fort Bliss and is managed by US Army as the only land conservation national monument within the Department of Finance இருந்திருக்கு. Okay, so இதுக்கப்புறம் இது வரும்னு நான் சொல்லல, பட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம படிச்சோம். அடுத்தது பார்க்கலாம். ஆரம் பாருங்க. The monument includes the eastern slopes of North Franklin Mountain, the highest peak in the area. So where இங்க சொல்லும் பொழுதே வந்து அந்த covers இவ்ளோ acresன்றாங்க of the Franklin mountain இருக்குல்ல, அதோட acresே வந்து இந்த particular monument cover பண்ணுதுன்றத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இங்க வந்து என்ன இன்க்ளூட் பண்ணுது, அந்த slopes of North Franklin Mountainல எவ்வளோ எடுத்திருக்குன்றத highest peak அந்த particular ஏரியால இருந்திருக்கிறத பத்தி பேசுறாங்க. So இங்க பாத்தீங்கன்னா it was established by President Joe Biden on March 21, 2023. Okay, so first when you are trying to talk about the particular mountain, next அது எப்போ establish பண்ணாங்க அப்படின்றது தான் நம்ம பேசுவோம். சரியா? ஸோ இங்க வந்து என்ன சொல்லலாம், Qக்கு அப்புறம் நமக்கு S வரும்னு சொல்லலாம். அப்போ எப்படி எலிமினேட் பண்ணலாம் ஆப்ஷன்? ஸோ we have 1 and 4. So QS நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால we have to still find out the answer. So R and P இல்ல P and R ஓகேயா? ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஒன்னு மாத்தி போட்டாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டது எஃபர்ட்ஸ் போயிடும். சரியா? ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க, a former weapon testing range இருந்திருக்கு first. Okay, so it's a part of in the Fort Bliss and is managed by US Army. So இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டாங்க. Conservation National Monument within the Department of Defenseல இருந்திருக்கு. அடுத்தது சொல்லும்போது தான் the monument includes. Okay, so ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் includes what அப்படின்னு சொன்னா eastern slopes of நார்த் ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு நீங்க ஆட் ஆன் பண்ற ஒரு இன்க்ளூடிங் இந்த விஷயம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், விச் இஸ் ஃபர்ஸ்ட் பி சொல்லலாம், அதுக்கப்புறம் ஆர் சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ ஏன் இது வராம அது வருது அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன். யூ ஜஸ்ட் ட்ரை டு ரீட் இட். ஸோ இன்னுமே உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிளியரா புரியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one you have sentence rearrangement. So sentence rearrangement வரும்பொழுது half broken sentenceன்றதை இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும். ஓகேயா? அப்போ ஏல சென்டென்ஸ் முடியாதுன்னா ரெண்டு ஆப்ஷன் நமக்கு போயிருச்சு. ஸோ இங்கேயும் பாருங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? சி தான் இன்ட்ரோடக்டரியா இருக்கு. அப்போ இது மூணுத்துலயும் நமக்கு இருக்கிற மாற்றத்தை தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டி வந்து கன்க்ளூடிங்கா இருக்குமா? டி கன்க்ளூடிங்கா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, கமாண்ட் ஆஃப் கன்சோல் வாட் இட் டிட் கிவ். ஓகே, ஸோ கன்சோல் கெய்ஸ் Panza hated by his fellow consul. Okay, so இங்க வந்து அவங்களோட பேரை கொடுத்திருக்காங்க. Okay, so consul அப்படின்னும் பொழுது of consul இங்கேயும் வந்து you have a name. Okay, so அப்போ D cannot be an introductory, concluding. So option 1 தான் possible, but we'll read it. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். So the battle of Forum Gallorum was fought on 14 April 43 BC between. So fought between யாரு அப்படின்னும் பொழுதே ஏக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் ஏ தான் வருது. அப்போ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் நமக்கு வராதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, பிட்வீன்னா ரெண்டு பேர். ஓகே, ஃபாட்னா சண்டை வந்திருக்கு ரெண்டு பேருக்குள்ள அப்படின்றத இங்க சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அதுதான் நமக்கு க்ளூ வேர்ட் வேர் தட் இஸ் த பர்டிகுலர் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is to square the circle. Okay, so it is a idiom which is given. Okay, so to do something that is impossible அப்படின்னா தான் to square the circle. ஏன்னா வந்து சர்க்கிளை ஸ்கொயர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பண்றதுன்றது கஷ்டம் இல்லை. to do something that is impossible. Okay, so impossibleான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இடியமோட ஆன்சர். அப்போ இங்க என்ன சொல்லலாம், சம்திங் தட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அண்டர்ஸ்டாண்டுக்கும் இம்பாசிபிளுக்கும் வித்தியாசம் இருக்கு. டு அட்டெம்ப்ட் சம்திங் இம்பாசிபிள், யூ ஹேவ் த வேர்ட் ஹியர். டு ஆக்ட் அட் த ரைட் டைம், இல்லைனா வந்துட்டு he has no will of his own, which is option 2 is the right answer. Okay, so நம்ம போட்டிருக்க அந்த மீனிங்க்கு எக்ஸாக்டா இருக்கணும். ஸோ இடியம்ஸ் எல்லாம் எழுதி வச்சு படிங்க, கண்டிப்பா நமக்கு 2 questions இருக்கும். all and sundry. Okay, so all and sundry is nothing but எல்லாரையும் நீங்க சேர்க்கிறீங்க நம்மளுது எவ்ரி ஒன் அப்படின்னு சொன்னா இஸ் ஆல் அண்ட் சண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ give away a secret or saving money for later
ஸ்டாப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இல்லை விதவுட் மேக்கிங் எனி டிஸ்டிங்ஷன்ஸ். சரி, ஸோ இப்போ இது எதுவுமே செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் நம்ம சொல்லும் பொழுது ஏன்னா கிவ் அவே அ சீக்ரெட், ஒரு சீக்ரெட்டை சொல்லணும் அப்படின்றாங்க, இல்லை சேவிங் மணி ஃபார் லேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கும் எவ்ரி ஒனுக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ ஸ்டாப் ஆஸ்கிங் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்றாங்க. ஸோ விதவுட் மேக்கிங் எனி டிஸ்டிங்ஷன்ஸ். ஆக்சுவலி த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஸோ இங்க பாசிபிலிட்டி என்ன, அதாவது டிஸ்டிங்ஷன் இஸ் டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் கன்சிடர் பண்றீங்களா? ஸோ வித்தவுட் எனி டிஸ்டிங்ஷன்ஸ்னா எல்லாரையும் நீங்க சேர்க்கிற மாதிரி தான் கணக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வி ஹாவ் மிஸ்பெல்ட். ஓகேயா, ஸோ மிஸ்பெல்ட்னு வரும்பொழுது நமக்கு எப்பவுமே வந்து ஒரு 4 வார்த்தை கொடுத்து கேட்பாங்க. பட் ஆனால் வந்து இப்போ இருக்க பேப்பர்ஸில் வந்துட்டு வி ஹாவ் அ சென்டென்ஸ் கிவன். ஸோ யூ ஹாவ் டு சி ஆல் 4 சென்டென்ஸ். உங்களுக்கு டவுட்டாக இருக்க ஸ்பெல்லிங்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். வேற ஒரு ஸ்பெல்லிங்லையும் எரர்ஸ் இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஸ்பெல்லிங்கில் அதை வச்சு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி சொல்ல முடியும். சரியா? ஓகே, ஸோ ஸ்டீவ் மெயின்டைன்ஸ் தட் த பெப்பர்ஸ் கிவ் த பிளாண்ட் டர்க்கி piquant flavor. Okay, sorry, piquant flavor. So இங்க வந்து என்ன சொல்றாங்க, piquant அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் இஸ் லைக் ஒரு மாதிரி வந்து ஒரு டேங்கி இல்ல ஸ்பைசியா ஒரு டேஸ்ட் கொடுக்கும்ல. ஸோ அந்த ஃபிளேவரிங் தான் சொல்றாங்க. சம்திங் லைக் ஒரு ஃபுட் ஐட்டம் பத்தி பேசியிருக்காங்க. ஃபுட் ஐட்டம் பத்தி பேசும்போது பெப்பரோட ஸ்பெல்லிங் என்னது? ஸோ பெப்பர் கார்ன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இஃப் யூ கைஸ் ஆர் குக்கிங் யூ மைட் நோ, ரைட்? பெப்பர் கார்ன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, முழு பெப்பர் தான் அந்த மாதிரி சொல்லுவோம். இல்லை நார்மலாக பெப்பரோட ஸ்பெல்லிங் இதுதான். அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வரப்போறது இல்லை. ஸோ பாக்கி நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா நமக்கு பெப்பர்ன்ற ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்கு. ஓகேயா? ஸோ கிவ்ஸ் பிளாண்டா இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் மசாலாலாம் நார்மலா போட்டிருக்காங்க, ரொம்ப ரிச்சா நமக்கு போடலன்னு சொல்லலாம். ஸோ அந்த பிளாண்டோட ஸ்பெல்லிங் வந்து BLAND. ஓகே, ஸோ இங்க வந்து பிளாண்ட்னா பிளையண்ட்னு போட்டிருக்காங்க, which is second option is gone. ஓகே, ஸோ இங்க ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் piquant. ஓகே, ஸோ அத ப்ரொனன்சியேஷன் வந்து அப்படிதான் பண்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்பெல்லிங் இருக்குல்ல, இந்த ஸ்பெல்லிங் இஸ் ராங். வேற இந்த ஸ்பெல்லிங் மைட் பி உங்களுக்கு வந்து கிளாஷ் இருக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு நோ மோர் திங்ஸ். அப்பதான் நம்மளால ஸ்பெல்லிங் சொல்ல முடியும். இந்த மாதிரி கிளாஷ் வந்துருச்சுன்னா தெரியவே இல்லைன்னா போட வேண்டாம். தெரியும் அப்படின்னும் பொழுது யூ மூவ் வித் ஆன்சர் which is option 3 is the right answer. So this is the exact spelling of that word. Okay, so let's move to the next question. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஃபில்லர்ஸ் இருக்கு. ஸோ ஃபில்லர்ஸ் பார்க்கும்பொழுது நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாங்க்கு நடுவில் வருதுன்னா 2 பக்கம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்றது தெரியணும். என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் இங்கே வரும்ன்றதை யோசிச்சுக்கணும். பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ற வேர்டெல்லாம் யோசிச்சுக்கிட்டோம். அப்போ தான் நம்மளால அங்கே போட முடியும். சரியா? ஸோ இப்போ இங்கே சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பேசியிருக்காங்க. வேர் டேஷ் அபவுட் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா extroverted. Okay, extrovert person அப்படின்னா they like mingle with other people. Okay, they are not like alone, but then அவங்க வந்து மத்தவங்க கூட mingle ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Okay, so reticent. Okay, so reticent அப்படின்னா very reserved. Okay, so அவங்கக்குள்ள இருந்து நீங்க ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். சரியா? ஸோ அந்த மாதிரி ரெட்டிசென்ட்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் அவுட் கோயிங், வெளியில போறாங்க, வெளியில மிங்கிள் ஆகுறவங்கன்னு தான் சொல்ல முடியும். டாக்கட்டிவ் இஸ் தி டாக் அ லாட். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டேஷ் அபவுட் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ். அப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பட் ஆன்சர் ப்ராப்பரா வரல அப்படின்றது தான் இங்க வந்து மோர் பாசிபிலிட்டியா நமக்கு தேவையான ஒரு வேர்ட். ஓகே, இது ஒன்று நமக்கு தேவை கொஸ்டின்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்லாம் அங்கே நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் யோசிக்கணும். ஸோ V3s V4s ஆர் adjectives யூஸ் பண்ண முடியும் beside this particular helping verb. ஓகேயா? சரி. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னா adjective சொல்லலாம்ல. ஸோ ரெட்டிசென்ட் அப்படின்னாலும் adjective-ஆ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அவுட் கோயிங்கும் adjective-ஆ யூஸ் பண்ணலாம், டாக்கட்டிவையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் இட் இஸ் லைக் அபவுட் the particular sentence that you are taking. Okay, so இங்க வந்து it is reserved characters, which is option 2 is possible for this particular sentence. Okay, so next one. So next one you have a sentence, the two parties have reached an dash settlement. So நமக்கு கண்டிப்பா ஒரு vowel word தான் தேவை, ஏன்னா and கொடுத்துட்டாங்க. settlementன்ற வேர்டும் கொடுத்துட்டாங்க. This is a positive word. அப்போ this is a noun which is given and you have a adjective here. ஓகே, ஸோ அப்போ அட்ஜெக்டிவ் இருக்கணும்னா எல்லாமே நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? அப்போ பாசிட்டிவ் வேர்டு தான் நமக்கு தேவை, ஏன்னா நவுன் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அப்போ இம்பொலைட்டா இருக்காங்கன்னா நெகட்டிவ், அன்சிவிலா இருக்காங்கன்னா நெகட்டிவ், அமிக்கபிளா இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு சொல்லலாம்ல.
Okay, so friendliness oda irukanga illa friendly ah irukanga, which is a positive word. Unfriendly ah irukkiradhu negative word. Appo what will come? Obviously it is option 3. The two parties have reached an amicable settlement. Okay ah, purida? So next one. So settlement ஆகுதுன்னா unfriendly இருந்தா settlement ஆகாது. So அதுக்காக சொல்றேன். Next one. A pilot must remain dash at all times. Okay, so vigilant, ignorant, indifferent, heedless. Okay, so vigilant இருக்காங்க அப்படின்னா very watchful characters இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். Ignorantனா அதை பத்தி கவலையே படாம இருப்பாங்க, which is a negative word. Okay, so indifferent is also a negative word. Heedless அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேர்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னா சொல்லலாம். இட்ஸ் ஆல்சோ அ நெகட்டிவ் வேர்ட். ஸோ இப்போ விஜிலண்ட்னும் பொழுது இட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்ட், ரைட்? சரி, அப்போ பைலட் மஸ்ட் ரிமெயின் டேஷ் அட் ஆல் டைம்ஸ். அப்போ நெகட்டிவா இருக்கணும்ன்றத கண்டிப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்ல மாட்டோம். ஓகே, ஏன்னா ஆல் டைம்ஸ் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் வாட்ச்ஃபுல்லா இருக்கணும் பைலட்ஸா இருக்கிறாங்கன்னா, பிகாஸ் தே ஆர் கோனா டிரைவ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தே ஹேவ் டு பி விஜிலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ நீட் அ பாசிட்டிவ் வேர்ட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டர்டி. ஸோ ஸ்டர்டின்ற வேர்டோட சினோனிம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு வேர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து யூ ஹேவ் அ சென்டென்ஸ் வேர் அந்த சென்டென்ஸில் வந்து ஒரு அண்டர்லைன் பார்ட் இருக்கு, அந்த வேர்டுக்கு மீனிங் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை விட வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் டஃப்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து சென்டென்ஸை ரீட் பண்ணும்பொழுதே அந்த வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து டெஸ்ட் போடும் பொழுதோ இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுதோ சர்ஃபே பண்ணாமல் மீனிங் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சு யூ கேன் definitely come up with the answer, but then try to predict the right answer. So dilemmas இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சி உங்க மைண்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நமக்கு ஈஸியா அதை சால்வ் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ இங்க ஸ்டர்டியா இருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸ்டர்டியா இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யூ நீட் அ synonym for that. So delicate na delicate items which is fragile னு கூட சொல்லலாம், which is breakable னு சொல்லலாம்ல. delicate, handle it with care அப்படின்னுவாங்கல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் கிளாஸ் ஆர்டிகல்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்துட்டு ஃபீபிளா இருக்குன்னா which is very வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம வெக்காப்ல பார்த்த ஒரு வேர்ட். ஓகே, ஸோ மைல்ட் இஸ் ஆல்சோ லைக் ரொம்ப அதிகமா இல்லாம கம்மியா இருக்க ஒரு விஷயத்தை தான் மைல்டுன்னு சொல்லுவோம். அப்போ இங்க வந்து டெலிகேட் இஸ் a negative word, bulky is heavy அப்படின்னு சொல்லலாம், which is strong also. So all these words are negative. So you need a positive word. Okay, so synonym கேட்டதுனால அப்போ option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so next question. Volatile. So volatile prices, volatile moods. Okay, so அப்படின்னா என்ன அர்த்தம்? Which is fluctuating, நிலையற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. சம்டைம்ஸ் வந்துட்டு பெட்ரோல் ஆர் டீசல் prices are volatile அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிலை இல்லாம இருக்கு. ஸோ இட் கீப்ஸ் சேஞ்சிங்னும் பொழுது நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து யூ ஹேவ் வேர்ட்ஸ். இங்க வந்து buoyant அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which is like மிதந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது buoyantன்னு நம்ம சொல்லலாம். எரிட்டிக் அப்படின்னு சொன்னா ஒழுங்கற்று இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா எரிட்டிக் சொல்லலாம். சர்டன் இஸ் டெஃபினட்டா இட்ஸ் கோனா ஹேப்பன். ஓகே, ஸோ டெஃபினட்டா ஒரு விஷயம் நடக்க போற விஷயத்தை பத்தி பேசும்போது சர்டனா நடக்கும். ஃபிக்கல் இஸ் வாட் ஒரு சில பேரோட மைண்ட் அண்ட் ஃபீலிங்ன்றது வந்து இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஓகே, இட் இஸ் நாட் ஸ்டேபிள், இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ தேவ் ஆஸ்ட் ஃபார் அ ஆன்டனிம். அப்போ இங்க கேட்டிருக்க வேர்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம போட முடியும். அப்போ நிலையற்றதா இருக்கு அப்படின்னா uncertain தான் நமக்கு அதோட சினோனிமா வரும். அப்ப certain is the opposite word for this particular word. புரியுதா? ஸோ இப்படிதான் நம்ம எடுக்கணும். இது எல்லாமே ஒழுங்கற்ற இருக்கு, இல்ல ஃப்ளோட்டிங்கா இருக்கு, ஸோ மிதந்துட்டு இருக்குன்னா ஃபிளக்சுவேட் ஆகிற விஷயங்களை கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்கல் இஸ் ஆல்சோ தே கீப் சேஞ்சிங் சொன்னால மைண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ அது நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து 4 வேர்ட்ஸில் நம்ம சூஸ் பண்ணோம்னா அந்த 4 வேர்ட்ஸ்க்கான மீனிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா லாஜி அப்படின்னு முடிஞ்சிருந்தா இட் டாக்ஸ் அபவுட் வாட்? ஸ்டடி. ஓகே, ஸோ ஸ்டடி ஆஃப் சம்திங் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? லாஜி அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு லைனாக எல்லா கொஷின் பேப்பர்ஸும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ 10 பேப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்ததுல, ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம நிறைய வேர்ட்ஸ் வந்து எண்டிங் வேர்ட்ஸ் சேமாக இருக்கும். லைக் சைடுன்னு இருந்ததுன்னா, ஓகே, ஸோ சைடு அப்படின்ற வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்த
கில் பண்றதுக்கு நம்ம சொல்லுவோம். ஓகே, லைக் இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், ஓகே, சூசைட், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு ஃபைல் அப்படின்னு முடியுது அப்படின்னா யூ ஆர் ஃபாண்ட் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ஃபாண்ட் ஆஃப் மிரர்ஸ், ஃபாண்ட் ஆஃப் விமென், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஃபாண்ட் ஆஃப் மணி, இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க கேதர் பண்ணி யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரியா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிராஃபோலாஜி. ஓகே, ஸோ விச் இஸ் ஹேண்ட் ரைட்டிங், ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங்கை பத்தி பண்றோம் பொழுது என்ன சொல்லலாம், கிராஃபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட் gerontology. ஓகே, ஸோ gerontology, entomology and philology. Okay, so which talks about language அப்படின்னு சொல்லலாம். Okay, so this one is entomology. It talks about insects. Okay, so gerontology அப்படின்னா வந்துட்டு என்னன்றத நீங்க வந்து போட போறீங்க கமெண்ட்ல. ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கொண்டு வாங்க. நேத்தும் நான் வந்துட்டு ஆக்சுவலி ஐ கேவ் யூ அ வேர்ட். ஓகே, ஸோ இன் சினோனிம் ஐ கேவ் யூ அ வேர்ட். வேற இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் கொண்டு வாங்க. ஸோ இது கொண்டு வரீங்கன்னா கூடவே வேற ஏதாச்சும் இப்போ வந்து இக்காலஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போட்டா லைக் இட் வில் பி லைக் பெனிஃபிஷியரி ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி வந்துட்டு தே லேர்ன் திங்ஸ். ஓகே, ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே, இங்க நமக்கு என்ன ஆன்சர், ஆப்வியஸ்லி இட்ஸ் லைக் சயின்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் இஸ் ஆப்ஷன் 3 is the right answer. Okay, so next one. So next one is fear of, okay, so fear of closed space. இப்போ நம்ம மூணு விஷயம் பார்த்தோம்ல கீழே. ஸோ சைடு பார்த்தோம், லாஜி பார்த்தோம், ஃபைல் பார்த்தோம். ஓகேயா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோபியா கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோபியான்னு முடிகிற வேர்ட் எல்லாமே ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ இங்க வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லியிருக்காங்க, எக்கோஃபோபியா, ஓகே, ஜெனோஃபோபியா, தென் ஆஃபியோஃபோபியா. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வேற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மீனிங்குமே நார்மலா நம்ம கேதர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ கேதர் பண்ணா மட்டும்தான் நமக்கு லைக் வேர்ட்ஸ் வந்து இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ல எக்ஸாம்ல ஈஸியா போட முடியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ எக்கோஃபோபியா, ஜெனோஃபோபியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்துட்டு ஒரு ஃபாரின் கல்ச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கல்ச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு ஃபாலோ பண்றது பிடிக்காது. ஸோ அது மேல அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து அதை ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்கோஃபோபியா இஸ் அவங்க ஒன்ஸ் ஹோம் ஆர் அந்த பர்டிகுலர் சரௌண்டிங் இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த சரௌண்டிங் மேல இருக்கிற ஒரு ஃபியரை பத்தி சொன்னா நம்ம இங்க சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் தே ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ். ஓகே, ஸோ ஸ்னேக்ஸ் பார்த்தா அவங்களுக்கு ஃபியர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றாங்க, ஓஃபியோஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா கிளாஸ்ட்ரோஃபோபியானா என்னது, ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியால வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அங்க இருக்க உங்களோட ஃபியரை பத்தி பேசினா தட் இஸ் த எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் question. ஓகேயா? சரி, so let's move to the next one. So next one we have active passive voice. So active passive voice ன்ற question பார்த்த உடனே verb செக் பண்ணுங்க, subject object எதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். சரியா? So இங்க aspirants are preparing psychology notes to understand the society. So what is the subject? Aspirant subject. Aspirants is plural subject. So அதனால are preparing. அப்ப நமக்கு என்னதுல கொடுத்திருக்காங்க, present continuous tenseல கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப என்ன கத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, which is the object, psychology. Okay, so psychology notes வந்து prepare பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? so this is the extra sentence which is given to understand the society. இதை அவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு. so இந்த verb இருக்கு, அதாவது are. ஓகே, so நான் ஃபார்மேட் எழுதுறேன், இஸ் இல்லாட்டி am. எது வந்தோம் v1 ing, அதாவது V4 ஃபார்ம் present participle கொடுத்திருக்காங்க. active voice அப்படின்னா இதை பாசிவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னும் பொழுது பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், அதே is, am, are according to the object. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த verb எடுக்கும், plus எப்படி வரும், being இருக்கணும் because it is in continuous form, plus V3 of the particular verb. ஓகே, இப்போ இங்க preparing இருந்தா நமக்கு V3 மாறும் போது என்னவா மாறும், prepared மாறும். ஓகே, so I'll just write it. So V1 for the word prepare. Okay, so this is the base form of verb. அப்போ அது V2 லியோ இல்லாட்டி V3 லியோ நீங்க எழுதுறீங்க அப்படின்னா என்னவா எழுதுவீங்க, prepared ன்னு எழுதுவீங்க. சரியா? அப்போ V1 ing which is V4 form ன்னு சொன்னா அதை preparing ன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? so V2 V3 னா prepared, V4 னா preparing, V5 form is what, verb formல fifth formல இதை
prepares ன்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு இதுவும் மட்டும் தான் தேவை. வேற நமக்கு இங்க சென்டென்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. So when you convert it இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம passive voiceல இங்க இருக்கு. So இங்க passive voiceல இருக்குன்னா first object இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன இருக்கணும்? verb இருக்கும். Then by and after that you will have the subject. So subject should go back. Okay, so object first இருக்கணும். So இங்க பாத்தீங்கன்னா to understand ன்னு first கொடுத்திருக்காங்க. Okay, so அந்த option போயிருச்சு. அடுத்து psychology which is object is here. Next sentence பாருங்க to understand. So நமக்கு ரெண்டு option அதிலே போயிருச்சு. அப்போ psychology notes. Okay, so psychology notes is been prepared. நமக்கு என்ன வரணும்? being வரணும். V1 ing. Okay, so B forms V1 ing யூஸ் பண்ணுவோம். So அது எங்க இருக்கு நமக்கு? இங்க மட்டும் தான் இருக்கு. Which is option 4 is the right answer. Okay, so psychology notes is being prepared by aspirants. So you have the exact order. Object இருக்கு, verb இருக்கு, by இருக்கு, aspirants என்ற subject இருக்கு, extra content is like அப்படியே நமக்கு போட்டிருக்காங்க. புரியுதா? Okay, so let's move to the next question. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன இருக்கு? ராங்லி ஸ்பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ராங்லி ஸ்பெல்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஒரு வேர்டோட ஸ்பெல்லிங்குமே நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ மைட் பி ஐ கிவ் யூ சர்டன் திங்ஸ். ஸோ அதையுமே வந்து ஏதாச்சும் தெரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கான இதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ ரீப்ரிஹென்சிபிள். ஸோ டு யூ ஹாவ் எனி எரர் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்பெல்லிங்? நமக்கு எங்கேயுமே எரர் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா contumelicious. ஓகே, ஸோ contumelicious இஸ் நத்திங் பட் வென் யூஆர் இன்சல்ட்டிங் சம்ஒன். ஓகே, ஒருத்தர் நம்ம இன்சல்ட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா contumelicious ன்னு சொல்லலாம். கண்டி கிடையாது. CONTUMELIOUS. Okay, so this is the exact spelling. So இங்க வந்து I வராது, it is U. Okay, so commiserating. Okay, so commiserating is nothing but you feel sorry for things. Okay, so feeling sorry for things ன்னும் பொழுது இந்த விஷயத்தை சொல்ல முடியும். So next one is inconsequential is பொருத்தமற்று இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது inconsequential things ன்னு சொல்லலாம். Okay, so I've given you a one word substitution word and reprehensible னா என்னன்றதையும் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்சிபிள்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ ரீப்ரிஹென்சிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத you guys have to put it in the comment. Okay, so let's move to the next question. So over here option 2 is the right answer. Next one. ஓகே, ஸோ யூ ஹாவ் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வரும்பொழுது அதை ஃபுல்லத்தையும் படிக்கணும். ஸோ அதோட டென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கிளான்ஸ் இருந்தால் தான் நமக்கு என்ன வேர்ட்ஸ் வரும் அப்படின்றது தெரியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை டு ஃபாலோ இட். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் நமக்கு இருந்ததுனால கண்டினியூஸாக எல்லா ஷிஃப்ட்லையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். சரியா? ஓகே, ஸோ animal rights, moral or legal entitlements attributed to non-human animals usually because of the dash of their conjugative emotional and social lives or their capacity to physical or emotional pain or pleasure. Okay, so over here cognitive. Okay, so cognitive is nothing but உங்களோட knowledge relate பண்ணி பேசுறீங்க, process of knowledge பத்தி பேசுறோம் நம்ம இது cognitive அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்க animal rightsம் அதோட moral இல்ல legal entitlements பத்தி பேசியிருக்காங்க. அது என்ன attribute பண்ணுது இந்த நான் ஹியூமன் அனிமல்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி பிகாஸ் ஆஃப் த dash. அப்போ த பக்கத்துல என்ன தேவை? noun தேவை. because of the dash of their cognitive, emotional and social lives ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, கிளாரிட்டி இருக்கு, ஆப்வியஸா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், வெளிப்படையா என்ன சொல்ல வரீங்க, ஈஸ் இஸ் வாட், எளிதா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ யூ நீட் அ நவுன் ஓவர் தேர் அப்படின்னா இதை நம்ம அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் two nouns here. Complex is a நெகட்டிவ் வேர்ட். கிளாரிட்டியானா தெளிவா சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க வந்து பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளெக்சிட்டி, ஏன்னா ரீசன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். விச் இஸ் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேயா? ஸோ ரீசன் சொல்லும் பொழுது நம்ம அது என்ன பிரச்சனைன்றது தான் பேசுவோம். ஓகேயா? கிளியரா இருந்தா பிரச்சனையா வராதுல்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் of their this particular things or their ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அனிமல் ரைட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. capacity to physical or emotional pain or pleasure. ஓகே, ஸோ 2 பக்கத்துல V1 வரும். ஆனா 2 இல்லாம நம்ம ப்ரிப்போசிஷனா 2 யூஸ் பண்றோம்னா என்ன வரும் நமக்கு? ப்ரிப்போசிஷன் பக்கத்துல ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? நவுனா தான் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கு. 2 பக்கத்துல V1 மட்டும் தான் வரும்ட்டு நம்ம யோசிச்சுக்க முடியாது. சம்டைம்ஸ் யூ ஹாவ் எக்ஸப்ஷன்ஸ் லைக் 2 பக்கத்துல V1 I
ஐஎன்ஜி கூட இருக்கும் சரியா. ஸோ அது இல்லாமல் நவுனும் நமக்கு வரும். ஸோ அது எப்போ வரும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும் பொழுது ஃபுல்லாக இதுவும் நவுன், experience is noun, peace is noun, and neglect is a verb. So what do you need there? Their capacity to dash physical, emotional pain and pleasure. ஸோ அந்த விஷயத்த அவங்க எப்படி என்ன பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே காம்ப்ளெக்சிட்டி இருந்திருக்கு சரியா. ஸோ இருந்திருக்குன்னும் பொழுது என்ன யூஸ் பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் விஷயத்த they have to experience அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரையும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா you cannot conclude. ஓகே, ஸோ இதை ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க கான்செப்ட்ஸும் நமக்கு ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ you can predict the particular answer. So if you don't understand till here, if you would have completed the particular method whatever I said, அந்த டிப்பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும், ஸோ அவங்க வந்து சோஷியல் லைஃப்ஸ் அந்த கெப்பாசிட்டிக்கு இந்த சோஷியல் ப்ரெஷரை வந்து அவங்க எமோஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதா? ஆப்ஷன் 2 இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் அனிமல் ரைட்ஸ் ஹவ் ரிஃப்ளெக்டட் டேஷ் அண்ட் லீகல் டெவலப்மெண்ட்ஸ், scientific conceptions of animal and human nature, and religious and dash conceptions of the dash relationship between animals and human beings. What is the clue here? ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி வந்து இங்கே என்ன தேவைன்னா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் இருக்கு. ஸோ யூ ஹாவ் லீகல் விச் இஸ் அட்ஜெக்டிவ். அப்போ இங்கேயும் நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தேவை. ஓகே, ஸோ இது படிக்கும் பொழுதே நல்லா தெரியுது. ஸோ scientific conceptions of animals and human nature, and religious which is adjective. So here also you need an adjective. என்ன type of conception? Okay, of the, so of the dash relationship between. ஓகே, அப்போ இங்க என்ன தேவை, ரிலேஷன்ஷிப் என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னு நம்ம சொல்லணும். புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து கான்க்ரீட்டட் அப்படின்னா உறுதியா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஜெக்டிவ்லி விச் இஸ் வாட், அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னா அட்ஜெக்டிவ்னா லீனா அட்வர்ப் ஆயிரும். ஸோ இங்க நமக்கு இந்த ஆப்ஷன் போயிடுது. ஓகே, ஸோ பட் யூ நீட் அ அட்ஜெக்டிவ் இயர். ஸோ உறுதியானவ ஹாவ் ரிஃப்ளெக்டட் லீகல்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபிலாசாபிக்கல்னு சொல்லிட்டு சொல்லலாம், விச் இஸ் பாசிபிள். ஸோ லீகலாகவும் இருக்கு, ஃபிலாசாபிக்கல் லீகல் டெவலப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் கன்செப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆப்ஷன் 3 இஸ் பாசிபிள். புரியுதா? ஸோ கான்டெக்ஸ்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் சரியா. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்? ஓகே, ஸோ இட் இஸ் ரிலீஜியஸ், ரைட்? ரிலீஜியஸ் அண்ட் இம்மாரல், இம்ப்ராப்பர்லி கரப்டட், இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட். ஆனால் நமக்கு தேவை பாசிட்டிவ் வேர்ட், ரைட்? ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் வேர்ட் தேவை, அதுவும் அட்ஜெக்டிவ் தேவைன்னா எத்திக்கல் தான் சொல்ல முடியும், விச் இஸ் ரிலீஜியஸ் அண்ட் எத்திக்கல் கன்செப்ஷன்ஸ் ஆஃப் த. ஓகே, நம்ம இங்க என்ன சொல்லியிருந்தோம், ரிலேஷன்ஷிப் இஸ் a noun. என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் பிட்வீன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர், இன்அப்ராப்ரியேட் ஆர் அன்ஃபிட்டிங், ரெண்டுமே நெகட்டிவ் வேர்ட். ஜென்ரல்னா காமனா இருக்கு, ப்ராப்பர் இஸ் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப்னு பேசலாம். ஸோ இதுவா அதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஒன். ஓகே, ஸோ ஜென்ரல் நம்ம காமன் ஆயிடும். ஓகே, ப்ராப்பர்னா கரெக்டா அப்படின்ற மீனிங் வரும். அப்போ இந்த கான்டெக்ட் நம்ம போடும்பொழுது விச் இஸ் ஆப்ஷன் 1 இஸ் பாசிபிள். புரியுதா? ஸோ இந்த ஒரு கிளான்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், ஜஸ்ட் ட்ரை அண்ட் சி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா put in the comment. ஓகே, ஸோ என்னோட செஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தா நிறைய நாலேஜ் கிடச்சிருக்கும். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.